அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் நோன்புடைய காலங்களில் நாம் வைக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அதன் மூலமாக நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து சுவனத்து வாசிகளாக நம் எல்லோரையும் ஆக்கி நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அன்பானவர்களே, வீணான காரியங்களில் நோன்பாளி. அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. நோன்புடைய நேரத்தில், நோன்புடைய நிலையில் யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விடவில்லையோ அவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு. பொய்யான பேச்சு, பொய்யான நடவடிக்கை, இது நோன்பாளிக்கு அது அழகல்ல. ஒருத்தர் நோன்பு வைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் பொய்யான பேச்சையும் பேசக்கூடாது, பொய்யான எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. அப்படி அவர் ஈடுபட்டுட்டாருன்னு சொன்னால் அவருடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான தேவையும் இல்லை என்று தான் அர்த்தமாகிவிடும். அல்லாஹ் தேவையற்றவன். அவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் தேவை உள்ளவர்கள். நம்முடைய அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய தேவைகள் அமல்களின் மூலமாக நிறைவேறும். நம்முடைய தேவைகள் நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அது நிறைவேறும். அப்படி அந்த உன்னத அல்லாஹ்வுக்காக வைக்கக்கூடிய அந்த நோன்பின் மூலமாக எந்த விதமான பொய்யான பேச்சுக்கும் பொய்யான நடவடிக்கைகளுக்கும் நாம் துணை போயிடக்கூடாது. சர்வசாதாரணமாக பொய் பேசுகிறது, மற்ற நாட்களைப் போலவே பொதுவாகவே பொய் பேசுவது கூடாது நம்முடைய மார்க்கத்தில். அதே ஒருத்தர் நோன்பு வைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த நோன்பாளி நம்ம நோன்பு வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டும். ஏன்னா நோன்புல தான் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விடலை அப்படின்னா அப்போ நம்ம பகல் முழுக்க தாகித்திருந்து எந்த விதமான ஆகாரம் சாப்பிடாமல் நோன்பு இருந்து, அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் நோன்புடைய அடிப்படையான விஷயங்கள் தான். ஆனால் பொய்யான பேச்சையும் நடவடிக்கையும் நம்ம விடாதனால நம்முடைய நோன்பு அங்கே என்ன ஆகாது? முழுமை பெறாது என்று தான் அர்த்தம். ஆக எல்லாம் அல்லாஹ் நோன்புடைய காலங்களில், நோன்புடைய நேரத்தில் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நாம் வீணான பேச்சுக்களில் ஈடுபடவும் கூடாது, பொய்யான பேச்சுக்களை பேசவும் கூடாது. நம்ம தாகித்திருப்பதிலையும் பசித்திருப்பதிலேயும் அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்கிற ரீதியில் நம்முடைய நோன்பு ஆகிடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட இழிவான அருவருக்கத்தக்க விஷயங்களிலிருந்து நம்ம எல்லோரையும் பாதுகாத்து நம்முடைய நோன்பின் மூலமாக எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. முந்திய 10 ரஹ்மத்துடைய 10ஐ நாம் முழுமை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முழுமையான அடைந்தவர்களுடைய பட்டியலில் நம்முடைய பேரும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.